பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேல்வன் சந்தன் பேசுகிறேன். துலா ராசிக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்கும்? 26/4/2025 சனிக்கிழமை அன்னுக்கு மாலை ராகு எது பயிற்சி ஆகிறாங்க. துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த ராகு நல்ல அருமையான இடத்துல தான் ராகு இருந்திருக்காரு 1.5 வருஷ காலமும். இப்போ 5ஆம் இடத்துக்கு ராகு வந்துட்டாருங்க. 11ஆம் இடத்துக்கு கேது போயிட்டாருங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம், புத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம், உங்களோட ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம், உங்களோட எண்ணங்கள், ஆற்றல், உங்களோட ஆள் மனசு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு ராகு வந்துட்டாருங்க. அப்போ இந்த ராகுங்கிற கிரகம் அங்கே இருக்கிறதுனால என்னென்ன பண்ணுவார்னா, உங்களோட ஆசையை அதிகரிப்பாருங்க. உங்களோட செயல்பாட்டை அங்கே இன்னும் பெருசுப்படுத்தலாமா, இன்னும் எதுலையாச்சும் நம்ம பெருசாக செய்யலாமா அப்படிங்கிற ஆசையை பிரதிபலிக்கும் எண்ணமாக 5ஆம் இடங்கிறது அப்படி சொல்லுங்க. அப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் நிலையை அமைச்சு கொடுப்பதுக்கு, அவங்களுக்கு ஒரு திருமண நிலையை அமைச்சு கொடுக்கறதுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாச்சும் செய்யலாமா அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு வகையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது இருக்காருங்க. அப்போ இந்த ராகு எதி பயிற்சி துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு தன்மை கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ராகு இருக்காருங்க. குலதெய்வம் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் ராகு இருக்கிறனால குலதெய்வ வழிபாடு, ஏன்னா நீங்கள் மாதம் ஒரு டைமு அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வரணுங்க. ஏன்னா ராகு அந்த இடத்துக்கு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாட்டுக்கு செய்ய உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாருங்க. அதில் எல்லா அளவு சந்தேகம் இல்லைங்க. அதுக்கடுத்து உங்கள் லாபஸ்தானத்தில் கேது இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு லாபங்கிற ஒரு ஸ்தானத்திலையும் நல்ல கிரகம் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எதிர்பாராத ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட பங்காளி வகைகள் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து ஒரு கோயில் வழிபாட்டையும், கோயிலை ஒரு பிரசித்தம் பண்ணக்கூடிய தன்மையும், அந்த கோயில் ஏதாச்சும் வேலை நின்று போய் அந்த பழைய கோயிலை பராமரிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரங்களுக்கு கொடுக்குங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருந்துட்டாவே உங்கள் மனசில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு பிரிண்ட் போடக்கூடிய தன்மை, அதாவது எப்படி நம்ம ஒரு பத்திரத்தை ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரியே அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற விஷயத்தை எல்லாமே இந்த ராகு பிரதிபலிக்கும் வண்ணமாக இருப்பார்னு வச்சுங்க. அது செயல்படுத்தக்கூடிய வண்ணமாக இருப்பார் ராகு. அதனால் ராகு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் மனசில் இருக்கிறத அத்தனையுமே இந்த காலகட்டம் பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு குருவும் பயிற்சியாகிறாரு இந்த மாதமே. குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது துளாராசிக்காரங்களுக்கு. சனியும் 6ல் இருக்காரு, அது சிறப்பாக இருக்குது. அப்போ துளாராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் நிலை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்துமே இந்த காலகட்டங்கள் சாதகமாக இருக்கும். இந்த 1.5 வருஷ காலமும் உங்களுக்கு ராகு இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை கொடுக்குதுங்க. வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.